வணக்கம். குரலோடு பேசுவோம் குரலோடு பேசுவோம். வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடக்குது. நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு நிகழ்வும் நம்மக்கிட்ட பதிவாகிட்டே இருக்குது. இந்த ஞாபகத்தில் இருக்குது. எல்லா ஞாபகத்தில் இருக்கிறதில்ல. இந்த மனசில் எது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதோ அது நமக்கு பெரும்பாலும் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியது நமக்கு ஞாபகத்தில் இருக்குது. அது மாதிரி தினம் தினம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பேரை நம்ம பார்க்குறோம், பழகுறோம், பேசுகிறோம் இல்லையா? வேறு வேறு ஊர் போகிறோம். அப்போ நிறைய மனிதர்களோட நம்ம பழகுறோம், உறவுகளோட பழகுறோம். யாரை மறக்காத, யாரை விட்டு விலகாத அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறார் வள்ளுவர். யாரை ஞாபகம் வச்சுக்கணும், மறக்காத அப்படிங்கிறது அதான் அர்த்தம். எப்பொழுதுமே நம்ம மறந்துடாத அப்படின்னு சொல்கிறது. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துட்பாயார் நட்பு. அர்த்தம், குற்றம் குறையில்லாத நல்ல ஒழுக்கமுடைய நல்ல பண்புகளுடைய உறவுகள் இருக்கும்ல, கேண்மை உறவுகள், அவர்களை எப்பொழுதும் மறவாத அப்படிங்கிறார். பல பேர் வந்து போகலாம். அந்த பல பேரில் குறை இல்லாத, இன்னொன்று குறை இல்லாத யார் தாங்க இருக்க முடியும் இந்த உலகத்தில்? எது 100%? ஒரு தங்கம் கூட பியூர் கோல்டுன்னு ஒன்று இல்லை. ஏன்னா அது ஃபைன் கோல்டுன்னு தான் இருக்குது. 99.99% தான் இருக்கோ தவிர 100% அப்படின்னு ஒரு தங்கத்தை எங்கேயும் இந்த உலகத்தரத்தில் இல்லை. அப்போ மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கு அது எது குறை, எப்படி பார்க்கணுங்கிறது மற்றொரு அதிகாரத்தில் சொல்கிறார் இதுக்கான விளக்கம். ஆனால் இப்போதைக்கு ஒரு நல்ல ஒழுக்கமுடைய, பண்புடைய, அன்புடைய, நேர்மையுடைய, அறமுடைய மனிதர்கள் உறவுகளை மறவாத. மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க விட்டு விலகிடாத. யார? துன்பத்துள் துப்பாயார் நட்பு. இங்கே என்னென்னா, இங்கே நட்புன்னு சேர்த்துறாரு. இது நம்ம எந்த அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, செய் நன்றி அறிதல்னு 11வது அதிகாரம். உதவி நன்றி, உதவி நன்றின்னு ஒரு அற சுழற்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் இப்போ தான் நட்பு அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த இடத்துல. இதுக்கப்புறம் நட்பு ஆராய்தல், கூடா நட்பு, இதெல்லாம் தனித்தனி அதிகாரமாக அவரோட பாணியில் ஒரு சொல்லை அறிமுகப்படுத்தி அந்த சொல்லுக்கான அதிகாரத்தை, குணங்களை விளக்கிறது அவருடைய ஸ்டைலாக இருக்குது. அப்போ அந்த நட்பை துன்பத்துள் துப்பாயார் நட்புனா, ஒரு கஷ்டத்தில் நமக்கு அந்த துன்பத்தை போக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்திருப்பார்கள்ல, அப்படி இருக்கவங்களோட நட்பை விட்டு விலகக்கூடாது அப்படிங்கிறார். ஏன் இந்த ரெண்டும் முக்கியம் அப்படின்னா, நமக்கு பல நேரங்களில் வாழ்க்கை ஒரே மாதிரி ஏற்றத்திலேயே போகிறது இல்லை. அதே மாதிரி வாழ்க்கை எப்பொழுதுமே கீழ் நோக்கிய பயணத்திலேயே இருக்குங்கிறது கிடையாது. அது அவர்களுடைய சுபாவத்தையும் எண்ணத்தையும் பொறுத்து தான். அப்போ நமக்கு ஒரு மனசில் சலிப்பு, சங்கடம், வருத்தம், கவலை, கோபம், ஏக்கம், ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும்போது இந்த நல்ல உள்ளங்கள், நல்ல மனிதர்கள், பண்புடையவர்கள், இவர்களுடைய உறவு இருக்கும்போது நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். இது மாதிரி நம்ம வாழணும், அந்த மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். முதல்ல ஆசை தான் முக்கியம். ஆசை துன்பத்திற்கு காரணம்னு எப்படி சொல்கிறோமோ, ஆனால் அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் உற்சாகத்தை தரக்கூடியது. ஏன்னா அதனால தான் இச்சாசக்தின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இச்சாசக்தி இருந்தால் தான் கிரியாசக்தி வேலை செய்யும். ஆர்வமே இல்லை, விருப்பமே இல்லாமல் ஒரு செயலை செய்ய மாட்டோம். எனக்கு சாப்பிடணும்னு பசிக்குது, உணர்வு இருக்குது, ஆனால் அந்த ஆர்வம் இல்லை அப்படின்னா செயல் நடக்காது. இப்போ சிலருடைய உறவுகள், சில மனிதர்களை பார்க்கும்போது நம்ம ஆசைப்படணும், இந்த மாதிரி நம்ம இருக்கணும், பொறாமப்படுறதில்ல. அதனால தான் முன்னாலே சொல்லியிருப்பார், அழுக்காறு அவாவகைகளை இன்னாச்சொல், இது இருக்கக்கூடாது. இப்போ இந்த உறவுகளில் இருக்கக்கூடியவர்களை நம்ம நம்பிக்கைக்காகவும், இன்னொன்று துன்பத்தில் கஷ்டப்பட்ட காலத்தில் நமக்கு உதவுனவர்கள், அந்த உதவியை விட்டு விலகக்கூடாது, அந்த நட்பை விட்டு விலகக்கூடாது. அப்போ அந்த உதவியை மட்டும் பெற்றுக்கொண்டே இருந்தோன்னா
அது எப்படி இருக்கும்? அப்போ நம்மளை தகுதி உள்ளவர்களாக சரியான நல்ல மனிதர்களான பண்புகளை வளர்த்து கொள்வதும் மிக 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 அவசியம். அப்போ எதை மறக்கக்கூடாது, எதை விட்டு விலகக்கூடாதுன்னு அருமையான ஒரு பண்பை வள்ளுவர் இங்கே குறிப்பிடுறார். மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி.